ஹலோ 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 குப்பையா? குப்பை ஒரு மூட்டை குப்பை சேர்த்துருக்கீங்க. இந்த ஒரு வீட்லேயே இவ்வளோ குப்பை வருதுண்ணா, ஊரெல்லாம் எவ்வளோ குப்பை வந்துருக்கோம்லாங்க. ஓகே, அவர் வேலை முடிச்சிட்டாரா போர்டில் எழுதுனதில்? பார்ப்போம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இன்றைக்கி வந்து ரொட்டீன் வெயிலாக இப்போதாக எடுக்க ஆரம்பிக்க போகிற மணி 2 ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க போர்டில் நான் எழுதினேன் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு ஒன்றும் கூட இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஷாம் வர்றதுக்குள்ளே நான் வந்து முடிச்சே ஆகணும். அதில் வந்து ஷாம் வந்து காலை குப்பையை கொட்டவும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னுடைய ஒர்க் வந்து மட்டும் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்க போகலாம். அதுக்கு அடுத்தது நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தம்ப்லைனில் வந்து ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது க்ளோரி, சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. அந்த ஃபோட்டோ பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதே நைட்டி தான், சேம் நைட்டி தான். அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நைட்டு வந்து நல்லா தூங்கியாச்சுங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில் தூங்கி எஞ்சி மூஞ்சி கூட கழுவாமல் பல்லு கூட விளக்காமல் எடுத்த அந்த ஃபோட்டோ தான் அது. அந்த தம்ப்லைன் இது நம்ம லிப் பாம் போட்டிருக்கோம்ல, அதோடைய லிப் பாம் தான் அந்த என்னுடைய லிப்பில் அந்த லிப்ஸில் வந்து இருக்கும். அதுதான் அந்த ஃபோட்டோ. அப்படியே எடுத்தது. நீங்கள் வந்து எல்லாருமே நல்லா இருக்க சொன்னீங்களா. ஷாம் வந்து எனக்கு கிண்டல் பண்ணாங்க, பல்லு வளர்க்காமல் இந்த எடுத்த ஃபோட்டோ பாரு, எல்லாருமே தம்ப்லைன் அழகாக இருக்குது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. அப்படியே எடுத்த ஃபோட்டோ தாங்க. அதாவது நான் தூங்கி எஞ்சாலே எப்போவுமே என் மூஞ்சி நல்லா குண்டாக இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிப்பார் ஷாம் ஃபோட்டோ எடுத்துக்க. ஏன்னா அதுக்கப்புறமா என் மூஞ்சி வேலை செஞ்சு உள்ளே டொக் ஆகிடும். நேற்று கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஃபேஸ் வந்து வீங்கி இருக்குது அப்படியெல்லாம் சொன்னீங்க. நான் எப்பவுமே தூங்கி எழுச்சி வரும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, கோல்டு ஆகிட்டாலும் எனக்கு நல்லாவே நைட்டு கொஞ்சம் கோல்டு ஆகுங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதும் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு காது மூக்கும் நல்லாவே வீங்கினா கூட அதை வந்து விட மாட்டேன். அதை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பார்க்குறேன். அதுக்கடுத்தது நேற்று எல்லாருமே நல்லா சாப்பிடுங்கலாம் சொன்னீங்க. உண்மையாக நான் சொல்லணுன்னா, நான் காலையில் மத்தியானம் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு மத்தியானம் சாப்பாடே சாயங்காலம் ஆகிடும். ரொம்ப பேடான கண்டிஷனில் தான் போயிட்டுருந்தேன். என்ன வந்து சேஞ்ச் பண்ணதே நீங்கள் எல்லாருமே தான். யூடியூப் மூலமாக தான் நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேன், சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஜாப் போகும்போது அது வந்து வேறு. நம்ம வந்து அங்கே வந்து நல்லாவே சாப்பிட்ணும். ஏன்னா அடுத்தவங்க கீழே வந்து வேலை செய்யும்போது நம்ம வந்து அதெல்லாமே கிளியராக பண்ணி முடிக்கணுமா, அப்படி எல்லாமே தான் இருக்கும். ஆனால் வீட்டில் தான் நான் வந்து ஒழுங்கும் கிடையாது, ரொம்ப ஒஸ்ட்டு தான். இப்போ என்ன நானே மாற்றிக்கிறதுக்கு, அதாவது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசு, நம்ம வந்து ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சு அப்படியே ரொம்ப வீடை க்ளீனாக வச்சுக்கிட்டு நல்ல பேர் வாங்கணும்ல, அப்படியெல்லாம் ஓவராலாக பண்ணுவோம். அப்படியே வருஷங்கள் கடந்தும் போது போப்பா நம்ம வீடு தானே, நம்ம தானே பண்ணணும், யார் பண்ண போகிறேன்னு அப்படி ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களாம் எப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் கேட்டதுக்கு எல்லாமே பதில் சொன்னீங்க. நானும் ரீப்ளை பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த ஒர்க் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். நான் சாப்பிட ரெடி ஆகிவிட்டேன். சாப்பிட்டுட்டு அடுத்தது வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாத்திரம் தாங்க கழுவி வைக்க போகிறேன். ஏன்னா பாத்திரம் கழுவுனா தான் நம்மளுக்கு வந்து ஜாடி கழுவுறதுக்கு சிங்கில் இடம் இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கிச்சன் க்ளீன் ஆகிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஷாம் வரும்போது அடுத்த வேலை செய்ய எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மணி கரெக்டாக 3 மணி ஆகுது. இது வந்து 15 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடுத்து தான் இந்த கபோர்டு க்ளீன் பண்ணலான்னு வரேன் இருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வேலை வந்து கிச்சனுக்கு தாங்க நான் போகிறேன்.
கிச்சனில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போர்டில் வந்து இருக்கிறத ரப் பண்ணிட்டு போக வேண்டியதான். என்னன்னா ஷாம் வந்து காலையில் குப்பை கொட்டவும் நான் எழுதியிருந்தேன், அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. அதனால அது வந்து நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சாதான் நான் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்னா பீங்கான் ஜாடி வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா ப்ளஸ் இடமும் அப்போ தான் இருக்கும். நம்மளுடைய கிச்சன் வந்து இடம் வந்து அவ்வளோவா இருக்காது. அப்புறமா கேஸ் ஸ்டவ் வர க்ளீன் பண்ணணும். காலையில் தான் ரொம்ப நாசமாக ஆகிட்டேன், அதுவும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கபோர்டு ஆர்கனைசேஷன் வரணும். அதுக்கப்புறமா தான் ஷாம் வந்த பிறகு சமையலெல்லாம் பண்ணோம். அது வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் தனியாக போடுவோம். சரி, கிச்சன் போகலாம். இப்போ வந்து ஷாம் வந்து காலையில் குப்பை கொட்டிட்டாங்க, அதனால் அதை ரப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது மிச்சம் ஒர்க் எந்த தான் இருக்குது. ப்ரையர் மீட்டிங் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அது வந்து நம்ம யாபேஸ் அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் ப்ரையர் இருக்கான்ட்டு. மிச்சப்படி இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ பண்ணியே ஆகணும் ஷாம் வரக்குள்ளே, இல்லைன்னா எனக்கு செம்ம என்ன சொல்ல புகழாரம் கிடைக்கும். நீ பண்ண மாட்ட சொன்னல க்ளோரிமா, நீ பண்ணலைன்னு அப்படியே சொல்லுவார். சரி வாங்க போகலாம். இப்போ வந்து நான் விம் லிக்விட் ஊற்றுறேன். இதில் இந்த விம் லிக்விட் வச்சு தாங்க நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சம் எல்லா ஜாடிக்கும் ஏற்ற மாதிரி நான் நிறைய தான் எடுத்திருக்கேன் விம் லிக்விட். தெரியுதான் உங்களுக்கு தெரியல. எதை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம்னா, இப்போ தான் தேங்காய் நார் எடுத்துகிட்டு வந்தேன். தேங்காய் நார் பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி இதுக்குள்ளே போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மூடி கழுவிக்கலாம், ஏன்னா நமக்கு உடஞ்சிச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக தான் தேங்காய் நார் யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு கிராக்ஸ் எல்லாம் ஆகவே ஆகாது, நல்லா இருக்கும். ஒரு வழியாக ஜாடியெல்லாம் கழுவி முடிச்சுட்டாங்க. ஆனால் மேலே கொண்டு போய் காயவே வைக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே கால் கொஞ்சம் நல்லாவே வலிக்கும் முட்டி. அந்த ஜாடி நான் தூக்குன பாருங்கள், என்னுடைய இடுப்பே உடஞ்சி போச்சுங்க. ஒரு ஜாடியும் பெரிய பெரிய ஜாடியெல்லாம் 2 கிலோ இருக்குது. அவ்வளோ வெயிட். அவங்க சொல்லி எனக்கு சேல்ஸ் பண்ண வந்து சொன்னாங்க, இது வந்து சரியான வெயிட்டாக இருக்கும்க்கா, அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. செம்ம வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. என் இடுப்பே போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா அந்த இதிலே வச்சு தூக்கிட்டு போயலாம் நினச்சேன். அந்த இதுவே வெயிட்டு தாங்கலை, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஒரு 2 பேர் இருந்தால் தான் மேலே கொண்டு போய் வைக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம ரூம்லேயே ஃபேன் காற்றுலேயே வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். தூக்கிட்டு போனோன்னா உடஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் செம்ம வெயிட்டு. இப்படி ஒரு வெயிட்டாக ஜாடி இருக்குமான்ட்டு எனக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வாங்குறதுல தக்கையாக அவங்க சொன்னாங்க, ஜாடியிலேயே மொத்தம் 5 ரகங்கிட்ட இருக்குதான். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்ட்டு அது மாதிரி 5 குவாலிட்டி கிட்டே போகுமா 5 ரகம். நான் நினச்சேன், அப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்கியே அதை கழுவே முடியல. கஷ்டப்பட்டு தான் கழுவுனேன். ஆனால் எப்படி கழுவி முடிச்சாச்சு. காய வச்சுருக்கேன், அங்கேயே காய வச்சுருக்கேன். கிச்சன் மேலேயே காய வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு நான் அடுத்தது என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காட்டுறோம். இப்போ வந்து கபோர்டு ஆர்கனைசேஷன், கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு போகணும். செம்ம வெயிட்டுடா சாமி. வாங்க கபோர்ட் க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு திரும்ப இப்போ காட்டுறேன். இது ஒன்று சொல்ல மாந்துட்டேன், தேங்காய் நார் போட்டு
நம்ம கழுவும் போது நம்மளுக்கு கிராக்ஸ் எதுவுமே வராது. நான் எப்போவுமே தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம் வந்து தான் அந்த க்ரீன் கலர் நம்ம எல்லாருமே ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறாங்களோ அது யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தேங்காய் நார் தான் பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் நார் வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்கேன். வெளியில் இருக்குது. அப்போ அது பழசாச்சுன்னா தூக்கி போடும்போது தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம் உடனே என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் ஸ்க்ரப் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்படி தான் இங்கே கிச்சனில் நடந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கலாம். வந்து நான் என்னுடைய கபோர்டில் ஓவரெல்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கூடையில் வந்து கிளிப்பு, அதுக்கு அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் தேவையான பொருள், இது எல்லாமே என்னுடைய டைரி, அதுக்கு அடுத்தது என்னுடைய நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் பர்சனலாக. இப்போ ஹோலா அப்போ யூடியூப்க்கெல்லாம் போயிருந்தால் நம்மளுக்கு அங்கே நோட்டு பென் எல்லாம் தந்திருப்பாங்க. யூடியூப்பில் வந்து ஒரு கேமில் வச்சு வின் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பென்னு, ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட், ஒரு டைரி ஒன்று கொடுத்தாங்க. அதனால் அதெல்லாமே ஞாபகமாக இதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து என்னென்னா, என்னுடைய பீரோ வந்து ரொம்ப குட்டியான பீரோவில், அதனால் வைக்க முடியாத திங்ஸ் எல்லாம் இந்த சூட்கேஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் வலையிலலாம் போட மாட்டிங்களான்னு கேட்பீங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா வலைகள், அதெல்லாமே சும்மா வச்சுருக்கேன். இது ஏதாவது பொருள் செஞ்சு ஏதாவது பண்ணலான்ட்டு அப்படி வச்சுருக்கேன். இது பழசாகிடுச்சு. இதெல்லாம் நான் போட்டுகிட்டு இருந்தது, அதனால் இது 2 இதுக்குள்ளே கிடக்குது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. அதனால் இது அப்படியே க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்களே இந்த செல்ஃபு ஷீட்டு, இதை தான் நான் மாற்ற போகிறேன். இது போட்டு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷமாக இது இருக்குங்க. இப்போ தான் நான் மாற்ற போகிறேன். 3 வருஷமாக போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து மாற்ற போகிறேன். நான் வேறு ஷீட் வச்சுருக்கேன், அந்த ஷீட் தான் போட போகிறேன். இது எல்லாமே இந்த ஷீட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணால் கலர் அழகாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து சும்மா குப்பையாக இருக்கிறது ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸுக்காக நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் பண்ணி வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் தனியாக கீழே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து வாங்க இதை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஷீட் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் எங்கே கிடைக்கும் எல்லாமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஆண்டியும் நான் தான் போனோம். நம்ம நிரமதி ஆண்டி இருக்காங்களே, அவங்களும் நான் தான் போனோம். ஆண்டி தான் இது ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கிட்ட சின்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்தேன். அதனால் அவங்களுடைய பழக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நானும் ஆண்டியும் போய் நாங்கள் அதை வாங்கிட்டே வந்து வீடியோ போட்டிருக்கோம். நாங்களும் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் எங்கள் வீட்டில் இது மாதிரி பேப்பர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். எல்லாமே பாரிஸில் தாங்க கடை இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஃப்ளவர், அங்கே கூட பூ இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லா கடையுமே உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர்ஸில் நிறைய கலர் வந்து இருக்குது. நிறைய வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த செல்ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த ஷாப்பில் தான் வாங்கினது. லிங்க்கு வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கபோர்டெல்லாம் நம்ம வந்து போர்டில் வந்து அழிச்சிடலாம். ஜாடி வந்து நான் கழுவிட்டேங்க, அதனால அதை அழிச்சிடுறேன். ரூம் கபோர்டு க்ளீனிங் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது நாங்கள் இப்போ ஒன்றும் இது வேலையில் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் போனோம். அதுவும் அப்புறமா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணோம்ல, அந்த ஒரு வேலை. குக்கிங் எல்லாமே நானும் ஷாம் சேர்ந்து தான் செய்வோம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சோண்டு லைட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கபோர்ட் ஃபுல்லாகவே ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேங்க. அதாவது இந்த ஷீட்டு நான் இப்போ வந்து இந்த ஷீட் மாற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஷீட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ஃப்ளவர் போட்டு. இப்போ வந்து நான் மிக்கி மவுஸ் போட்டிருக்கேன். என்கிட்ட வேறு ஷீட் இல்லை, இதுதான் இருக்குது லாஸ்ட்டாக. அதனால் இப்போ வந்து இந்த இதில் வந்து நான் மேலே எதுவுமே வைக்கலாங்க, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு நம்மளுடைய இந்த கபோர்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னா ஒரு உண்டில். இந்த உண்டியில் என்ன வச்சுருக்கேன்னா என்னுடைய
பேக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் போனால் பேக்ஸ் தராங்க பார்த்தீங்களா, அந்த பேக் இருக்குது ஒரு வசனம். அதுக்கடுத்தது இதில் வந்து என்னுடைய கிளிப்பு எல்லாமே நான் வச்சுருக்கேன். அது அப்படியே வச்சுருக்கேன். ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தேவையான டைரி அப்புறம் என்னுடைய புக்ஸ் எல்லாம் இது பாக்ஸ்குள்ளே நான் வச்சுருக்கேன். இது வந்து A4 ஷீட்டு பண்டல் இருக்குது இதுக்குள்ளே. அதுக்கு அடுத்தது என்னுடைய ஃபைல் இது அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் க்ரீம், அப்புறமா தைலம், அதுக்கு அடுத்தது ரேராக யூஸ் பண்ணுற கம்மு. நம்மளுக்கெல்லாம் இது எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செய்யும் போது தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணும். அதனால அதுக்கு அடுத்தது போர்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பீஸ். இது வந்து ஒரு கப்பு உடஞ்சிச்சு, அந்த கப்புக்குள்ளேயே நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து டஸ்டர். இங்கே வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்மளுக்கு காம்பஸ் எல்லாம் இருக்கும், எதுக்காவது ரவுண்ட் போடணும், ஏதாவது குத்தணும் அப்படின்னா அது வந்து நான் டக்குன்னு எடுத்துப்பேன் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து. அதனால அது அங்கேயே வச்சுருக்கேன். அதுவும் மெயினாக இது வந்து என்னுடைய தம்பி, இது அவன் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன், அவன் ஞாபகமாகவும் இருக்கட்டும்ன்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த உண்டியல் பாக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த உண்டியல் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே வந்து என்னென்னா சில ஞாபகார்த்தமான பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் என்னுடைய ப்ரேஸ்லெட் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாமே பீட்ஸ் வச்சது தான். அதுக்கு அடுத்தது இதில் வந்து என்னென்னா, இது ரெண்டுமே ஷாம்புக்கு தேவையானது, ஹெட்செட், அதுக்கப்புறமா ஸ்பீக்கர், மைக்கு, நாங்கள் யூஸ் பண்ணுறது யூடியூப்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த பெட்டி வந்து என்னென்னா என்னுடைய பர்ஸு, அதுக்கடுத்தது என்னுடைய பேக்ஸு எல்லாமே, அதாவது பீரோவில் வைக்க முடியாததெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ. இது வந்து நானே செஞ்சது, சேனல் தொடங்காத முன்னாடி நான் இது வந்து பண்ணது, அதனால் அது அப்படியே ஞாபகமாக இருக்குது. இது வந்து 2 மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், ஏன்னா கரண்ட் இப்போ பவர் கட் அதிகமாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த பென்சில் ஸ்டாண்ட் வந்து நான் எதுவுமே மாற்றலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன், ஏன்னா அதில் இருக்கிறது எல்லா பொருளுமே தேவையானது. அதுக்கடுத்தது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரோல் டைப்பில் ஒரு பென் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஷாப்பில் வந்து நான் ஒரு 10 ரூபான்னு வாங்கினேன். இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பெண்ணுக்கிட்ட வைக்கலாம், அவ்வளோ இது இருக்கும். அது இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டு தான். இதில் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே எதுவுமே வைக்கல. இதில் வந்து சிசரு, ஸ்கேலு, அப்புறமா மார்க்கர் எல்லாமே வச்சுருக்காங்க. அவள் தான் என்னுடைய கபோர்டு ஆர்கனைசேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்துருவோம். உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். பெல்லு கிளிக் பண்ணிவிடுங்க.